வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை எப்போவோ சொன்னது இப்போ நடக்க ஆரம்பிச்சது. இல்லை அமித்ஷாவும் இங்கே வந்து போனதுலேருந்து திமுக கதை காலியாக போகுது. எப்படின்னா, அவர் வெங்காயம் உரிக்காமல் உரிக்கணுன்னாரு. ஒரு திருட்டு பசங்க உள்ளக்குள்ளே உட்காந்துருப்பானே கோபாலபுரம் ஒன்றுக்கு ஒன்று. இங்கே வந்து இப்போ என்னென்னா செங்கலை உருவணுன்னார். செங்கலை அறிவாலய செங்கலைன்னா என்ன? இந்த மந்திரியை தான் பூரா கள்ளச்சாரம் காய்ச்சறவன் இந்த ரவுடித்தனமான வந்தார் மந்திரியாக இருக்கான்னு சொன்னார். அந்த மந்திரியெலாம் உட்காந்து அப்படி தான் கொள்ளையடிப்பானுங்க. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. அப்படி வந்திருக்கும் போது இப்போ சொல்லிட்டு போனார், பேர் சொல்லாமல் சொல்லிட்டு போனார். இந்த சிவராத்திரிக்கு வந்துட்டு கரெக்டாக ஏடி வந்துட்டாங்க செந்தில் பாலாஜி கொண்டு. காரணம் என்னென்னா, அப்போ வந்து ஏடிஎம்கே பேரில் உள்ள இந்த கேஸு இது பொய்யா டாக்டர் இது டிரைவர் கண்டக்டருக்கு சொன்னது. இப்போ இந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் இல்லாமல் போலி பில்லு இல்லாமல் டேக்ஸ் கட்டாமலாம் டாஸ்மாக் சரக்கு போயிட்டுருக்கு. அதில் பார்த்தா பட்ஜெட்டில் வேறு 1,00,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்லியிருந்தார். அது தனி ஒரு 4,00,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்குறதுனால அது ஒரு 3,600 கோடி மாதம் வருது, வருஷத்துக்கு வருது. அது தனி கணக்கு. அந்த 10 ரூபா பாலாஜி அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் 2 சரக்கு போலி சரக்கு டேக்ஸ் கட்டாமல் பார்த்து இல்லையா, அதை விற்பான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மூலிமா பார்த்தா அது ஒரு 4,00,000 கோடிங்கிறாங்க. அப்புறம் கனிம வள கொள்ளை அதில் மொத்தமாக 60,000 கோடி துரைமுருகன் சொல்லியிருந்தாங்க. அது போக வேறு இதில் கனிம வளம் மற்ற இதிலெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, டார்கெட்டே மக்களுக்கு என்ன செஞ்சதோ இல்லையோ டார்கெட்டே வந்து இதிலையே கணக்கு வந்துடுது 8 to 10 லட்சம் கோடி. அதெல்லாம் எங்கே கருப்பணத்தை மாற்றுறீங்கனாக்கா, உங்களுக்கு G2ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இல்லை இப்போ இந்த ரெட் ஜெயின் மூவி மாதிரி பணத்தை கொடுத்துவாங்க, இதிலெல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரொட்டேட் பண்ணுறது. அப்போது வருஷத்துக்கு இந்த 1,00,000 கோடி வருது. யார் போகுது? இப்போ இந்த சீனியருக்கெலாம் சீட்டு கிடையாதுன்னு சொன்னோன்னு யாரோ போட்டு கொடுத்துட்டான் மேலே. வசதியாக போச்சு அமித்ஷா. ஆமாம், அந்த 1,00,000 கோடி வாங்குறாங்கன்னு யாரோ போட்டு சீனியர் ஜூனியர் பிரிவு ஏகப்பட்டது ஓடிட்டுருக்குன்னு சொன்னோம். சரி, நீ விட்டா சரியாகாது. ஏற்கனவே சொல்லியிருந்தார் 30,000 கோடி சம்பாதிக்கிறான். அவங்க தாத்தா கோடி சம்பாதிச்சல தான் கருணாநிதியை அதோடு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தான் அவர் அந்த ஃபைனான்ஸ் பதவியிலேருந்து இறக்கினாங்க. அப்போ அங்கே 50,000 கோடி தான் இங்கே வருது, பாக்கி எங்கே போகுதுன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறதோ திராவிடம் அழிய போகிறதோ உறுதி. அதான் நடக்க போகுது. இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேக்கும் வளையடி போக போகிறாரு. அது நமக்கு தெரியல. நீ எப்படி ஆகுது, அவர் உள்ளே போகிறாரா இல்லை மாற்று போகிறாரா, என்ன திட்டம்னு ஒன்றும் தெரியல. ஆக மொத்தம் இவங்க கதை முடிஞ்சுது. அதுதான். ஏன்னா வெட்ட வெளிச்சமாக அவன் கண்டுபிடிச்சிட்டான். மேட்சே ஆக மாட்டேங்குது. அந்த தயாரித்து கொடுத்த இதுக்கும் இங்கே கொண்டு போகிறதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. டாஸ்மாக் மாட்டியாச்சு. நன்றி.